ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்பைசி கிச்சனில் ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் சிக்கன் இக்ரூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபி ரொம்பவே ஈஸி, ஆனால் அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் கூடயும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். காரசாரமாக நல்ல ஸ்பைஸியாக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பைசி கிச்சன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். சிக்கன் இக்ரூ பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், 6லேருந்து 7 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடிக்கும் கம்மியாக நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது ட்ரை கோகோனட்டாக இருந்துச்சுன்னா இந்த கொப்பரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோகோனட்டாக இருந்துச்சுன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட அது இல்லாததுனால நான் ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஃபைன் பவுடராக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை பார்த்திங்கன்னா அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ஒரு செமி ஸ்டேட்டில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இதை அப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு டீப்பான அயன் கடாய் எடுத்துக்கலாம். இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல அயன் கடாய் எடுத்துக்கோங்க, ஏன்னா அது இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதா எனக்கு ஃபீல் ஆகும். இன்கேஸ் உங்ககிட்ட அயன் கடாய் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட இருக்கிற கடாயில் செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கடாய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட், அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். வேறு எதுவும் நம்ம அந்த கடுகோ சீரகமோ அதெல்லாம் எதுவும் தேவைப்படாது. ஜஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தெரிக்கும், கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. தள்ளி நின்று ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் நம்மளுக்கு நல்லா போகும். இப்போது நம்ம இதை ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் அந்த ஆயில் எல்லாம் மசாலா கூட சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு லைட்டாக ஒரு ஜஸ்ட்டு சும்மா ஒரு மிக்ஸ் தான், அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இங்கே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வச்சுருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் மசாலா நம்மளுக்கு நல்லா கோட் ஆகும். மசாலாவில் நம்ம போடுற ஸ்பைசஸ் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் எல்லாம் ஒட்டுக்கா சேர்க்க வேணாம். நான் சேர்த்த மாதிரியே ஃபஸ்ட்டு சால்ட், டர்மரிக் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம்.
ஒட்டுக்கா சேர்க்க வேணாம். இப்போ பாருங்கள், லைட்டாக சைடில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1லேருந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூனாக கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து வச்சு எடுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாருங்கள், க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் மசாலாவோட ரா ஸ்மெல்லும் வந்து போயிடுச்சு. நம்ம இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இங்கே வந்து ஒரு 1/2 kg சிக்கன் வந்து நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா மசாலாவும் வந்து எல்லா சிக்கன் பீஸ்லேயும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா பாருங்கள் தனித்தனியாக இருக்குது. அப்படி இல்லாமல் எல்லா சிக்கன் பீஸ்லேயும் மசாலா ஒன்று போல் சேர்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மசாலா எல்லாமே வந்து சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் எந்த தண்ணி எதுவுமே வந்து நம்ம சேர்க்க போகிறது இல்லை. சிக்கனோட அந்த சிக்கன் விடுற அந்த தண்ணியில் தான் வந்து இந்த டிஷ் குக் ஆக போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அதே மாதிரி வந்து ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 to 20 minutes வந்து நம்ம குக் பண்ணி எடுக்கலாம். இடையில நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி அந்த சிக்கன் வந்து தண்ணி விட்டுருக்கு எப்படி அப்படின்ட்டு. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, சிக்கன்லேருந்தே நல்லா வந்து தண்ணி விட்டு குக் ஆகும்னா. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டு நல்லா ஜம்முன்னு குக் ஆகிட்டுருக்கு. கொஞ்சமாக நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். இன்னுமே அந்த மசாலாஸ் வந்து நல்லா சிக்கன் மேலே கோட் ஆகும். அதுக்காக தான் இந்த மிக்ஸ் வந்து நம்ம கொடுக்குறது. நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 minutes இது அப்படியே வந்து குக் ஆகட்டும். திருப்பியும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். சிக்கன் குக் ஆகிட்டுருக்கிற இந்த டைம்லேயே நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானோடனே 2 டேபிள்-ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நெய் நல்லா வந்து ஹீட் ஆகி உருகி வரணும். அதுக்கு வெயிட் பண்ணலாம். 2லேருந்து 2 டேபிள்-ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதுக்காக ரொம்ப அதிகமாக நெய் சேர்க்க வேணாம். மேக்ஸிமம் 2 டேபிள்-ஸ்பூன் நெய் போதும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. நெய் சீக்கிரமாகவே உருகிடும். இப்போ அந்த நெய் உருகினதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா 1, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 கூட சேர்த்துக்கலாம். நான் 1 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி வந்து ஒரு 4-5 முந்திரியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன். நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல கேஷ்யூஸ் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா பொரியணும். முந்திரி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். அவ்வளோதாங்க. அந்த தாளிப்பை வந்து இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் நல்லா அந்த தாளிப்பு படுற மாதிரி நெய் எல்லா இடத்துலையும் இதாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சிக்கன் ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் இக்லூ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக சூப்பராக இருக்குது. கட்டாயமாக நீங்கள் எல்லோரும் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.